ஹாப்பி ராஜ். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஜார்ஜ் மரியன் சார் ஸ்கூல் ஹெட்மாஸ்டரா இருக்காரு. அவரை உருவத்துல குள்ளமாவும் குண்டாவும் இருக்கிறதுனால எல்லாரும் அவரை குதிரை முட்டைன்னு கூப்பிடுறாங்க. இப்ப அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே குட்டி குதிரை முட்டை பிறந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குழந்தை தான் நம்ம ஜிவி பிரகாஷ். இப்படி இருக்கும்போது ஜிவி பிரகாஷ் ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. அந்த பொண்ணு இவர்கிட்ட வந்து, உங்களை எனக்கு பிடிக்கும், ஆனா உங்களை கல்யாணம் பண்ண முடியாது. ஏன்னா உங்களை கல்யாணம் பண்ணினா என்ன எல்லாரும் குதிரை முட்டை மருமகன்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுது. நான் மட்டும் இல்ல, எந்த பொண்ணும் உன்னை கல்யாணம் பண்ண மாட்டா, அதுக்கு காரணம் உங்க அப்பாவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. இதுக்கப்புறம் ஹீரோக்கு பொண்ணு கிடைச்சதா இல்லையா, அவருக்கு கல்யாணம் ஆகுதா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவா தான் இருந்துச்சு. இன்டர்வல் சீன் கொஞ்சம் நல்லா ஃபன்னா கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லா கொடுத்துருந்தாங்க. குறிப்பா லாஸ்ட் 15 மினிட்ஸ் ரொம்பவே எமோஷனலா கொடுத்துருந்தாங்க. அந்த எமோஷன்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் ஆயிருந்துச்சு. இந்த படத்தோட மெயின் பிளஸ்ஸே ஜார்ஜ் மரியன் சார் தான். இவர் பர்ஃபார்மன்ஸ்ல பின்னிட்டாரு. இவர் இல்லைன்னா படமே இல்ல அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இவரோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல இருக்கும். இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குறிப்பா சொல்லணும்னா இன்டர்வல் சீனோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஆனா இந்த படத்தோட சாங்ஸ் எதுவுமே அந்த அளவுக்கு இல்ல. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவங்க சாங்ஸை இன்னுமே பெட்டரா கொடுத்துருக்கலாம்னு தோணுச்சு. ஓவரால் இந்த படம் எப்படி இருக்குன்னா, செகண்ட் ஹாஃப்காகவே கண்டிப்பா இந்த படத்தை ஒரு டைம் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும்.